கைஸ் வணக்கம், நான் உங்கள் கௌதம். வெல்கம் டு அவர் சேனல் தி கோவை எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டாடா ஏஸ் ப்ரோ. இது வந்து ஒரு பைஃபியூவல் மாடல். டாடா ஏஸ் ப்ரோலேயே வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பெட்ரோல் வேரியன்ட், இன்னொன்று வந்து பைஃபியூவல் வேரியன்ட். பைஃபியூவல் வேரியன்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி ரெண்டுமே சேர்ந்தது தாங்க பைஃபியூவல்னு வந்து சொல்கிறாங்க. பைஃபியூவல் வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 5.47 lakhs, ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 6.31 lakhs வந்துடுது. இதே பெட்ரோல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 5.14 lakhs தாங்க ஆன் ரோடு வேரியன்ட். கிட்டத்தட்ட ஒரு 1.2 lakhs வந்து கம்மியாகுது சிஎன்ஜியை கம்பேர் பண்ணால். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பைஃபியூவல் தான் எடுப்பாங்க. ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒன்றா டீசல் தாங்க மெயின். அப்புறம் டீசலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சிஎன்ஜி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் வந்துட்டு யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பைஃபியூவல் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. நானுமே பைஃபியூவல் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கு நம்ம பார்த்துருவோம். இந்த வண்டி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மஹேந்திரா ஜீட்டோ இருக்கு இல்லைங்க, அதோட டிசைன் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காம்பேக்டாக இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் லுக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேலோடு பார்த்தீங்கன்னா 750 kgsன்னு சொல்கிறாங்க. வண்டியோட தொட்டி லென்த்து பார்த்தீங்கன்னா 6.8 feet, அப்புறம் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 4.9 feet. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஜீட்டோ மாதிரியே தாங்க இருக்குது இந்த வண்டி. அதோட ஸ்பெக்கும் எக்ஸ்டீரியர் லுக்கு அப்புறம் இன்ஜின் டிசைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜீட்டோ மாதிரியே தான் இருக்குது. மேபி அதோட காம்படிட்டராக தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட்டில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். சிஎன்ஜி டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7 kgங்க, 45 liter கெப்பாசிட்டி சொல்கிறாங்க. பெட்ரோல் வந்து 5 liter கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா எமர்ஜென்சிக்காக கொடுத்துருக்காங்க. சில இடத்துல சிஎன்ஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோலில் ஓட்டிக்கலாம். சிஎன்ஜினாலே பொதுவாக மைலேஜ் தானே, மைலேஜ் நல்லா தருவோம் தான் சிஎன்ஜிக்கே போகிறது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 தருதுங்க. சிஎன்ஜிக்கு வருது 30 km/kgன்னு சொல்கிறாங்க. பெட்ரோலுக்கு வந்து 20 km/liter சொல்கிறாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ரியர் இன்ஜின், ரியர் வீல் டிரைவ். டாடா ஏஸ்னாலே பொதுவாக இன்ஜின்லாம் ஃப்ரண்ட்டில் தாங்க இருக்கும். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ரியரில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கேபின்குள்ளே வந்துட்டு அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா டிரைவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். அதோட ஹீட் வந்து டிரைவருக்கு தாங்க இருக்கும். ஹீட் வெளில வராத அளவுக்கு அதை சீல் பண்ணி கொடுத்தாலுமே கொஞ்சமாவது ஹீட் வந்து டிரைவருக்கு வரும். அதனால் இது ஒரு நல்ல ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா பின்னாடி சைலன்சர் பக்கத்தில் தாங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ் வந்து 145/12, 4 வீலுமே. ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்க் பிரேக்கு, ரியர் வீல் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 694 cc, 2 cylinder, 4+1 ஸ்பீடு கியர் பாக்ஸ். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து காயில் சஸ்பென்ஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா மஹேந்திரா ஜீட்டோவை காப்பி பண்ணியிருக்காங்கன்னு. இன்னும் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஃபில் பண்ணுறது ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அது இந்த பேட்ரி பாக்ஸும் பேட்டரியுமே பக்கத்துலேயே இருக்குது. சிஎன்ஜி ஃபில் பண்ணுறது அது பக்கத்தில் இருக்குது. மேபி ஏதாவது ஸ்பார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏதாவது எலக்ட்ரிக்கல் இஷ்யூ நடக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓரளவுக்கு இது சேஃப்டி இஷ்யூ தாங்க அது. அதனால் அவங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்துருக்கலாம். ஆனாலுமே ரெண்டு பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ்னு நான் பார்க்குறேன். பெட்ரோல் ஃபில் பண்ணுறது லெஃப்ட் சைடில் வந்துடுது. அதே மாதிரி சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த ஃபில்லிங் நாவு பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இருக்குங்க. பாக்ஸ் எதுவுமே கொடுக்கல. அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஓகே, வண்டியோட எக்ஸ்டீரியர் மேக்ஸிமம் கவர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். என்ட்ரிங் பொசிஷனே கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. டாடா ஏஸ் பழைய டாடா ஏஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு ஏறி கஷ்டப்பட்டு இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் கீழே இருக்குங்க, ஏறி இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்ட்ரிங் பொசிஷன் நல்லா இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட்டு ஓகேவாக இருக்குது. என்ன ஹெட்ரெஸ்ட்டு கொடுத்துருந்துருக்கலாம். டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கு யாருக்குமே ஹெட்ரெஸ்ட்டு இல்லை. ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டும் இல்லை, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. என்ன 3 point சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம்.
2 பேருக்குமே, பேசஞ்சர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேர்த்துக்குமே. ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா 2 சீட்டுக்கு நடுவில் இருக்குங்க. அதுவும் ஓகே, ஒரு மாதிரி காம்பேக்டாக இருக்குது. அப்புறம் கிராப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கோ பேசஞ்சருக்கு மட்டும்தாங்க இருக்குது. ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சைடில் கொடுத்துருக்காங்க, தலைக்கு மேலே வரும் இல்லைங்க அங்கே. ஆனால் டிரைவருக்கு கிராப் ஹேண்டில்லாம் கொடுக்கல. ஆனால் மேக்ஸிமம் டிரைவருக்கு தேவைப்படாது. அப்புறம் டிஜிட்டல் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயுமே இந்த வண்டியில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சிஎன்ஜி ப்ரெஷர் முதற்கொண்டு அதில் காட்டுதுங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, சிஎன்ஜி உங்கள் டேங்க்கில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் பார் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலே கிளஸ்டர்லேயே பார்த்துக்க முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர்னு நான் சொல்லுவேன். இது எந்த வண்டியிலுமே கொடுக்கல, எனக்கு தெரிஞ்ச எந்த வண்டியிலுமே இது கொடுக்கல. சிஎன்ஜியும் பார்த்துக்க முடியும், பெட்ரோலும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க முடியும். கியர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேயே வந்துடுதுங்க. டாடா ஏஸில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து வரும் இல்லைங்க, இந்த டாடா ஏஸ் ப்ரோவில் வந்து டேஷ்போர்டு முன்னாடி டேஷ்போர்ட்லேயே அது கனெக்டிங் கொடுத்துட்றாங்க. ஆனால் சார்ஜிங் போர்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு கீழே கொடுத்துட்றாங்க, அந்த கியருக்கு கீழே. இது கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா கீழே ஒரு 2 பேர் உட்காரும்போது முட்டி இடிக்கும் நடுவில், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் கொஞ்சம் தள்ளி மேலே கொடுத்துருக்கலாம். இது வந்து என்னோட சஜஷன். மியூசிக் சிஸ்டம் வைக்கிறதுக்கு அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பிரேக் ஃப்ளூயிடை ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு முன்னாடியே வந்துடுது, டிரைவருக்கு முன்னாடியே தாங்க இருக்குது. க்ளோ பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வித் லாக்கோட கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு மாதிரி குட்டியாக தாங்க இருக்குது, கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கொடுத்துட்றாங்க. கேபின் லைட் வித் மிரர். சன்ஷேடு வந்து டிரைவருக்கு மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க. இது கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க. சன்ஷேடு வந்து கோ பேசஞ்சருக்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் அதை வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக அவங்க டிரைவருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஓகேங்க, இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அப்புறம் ஓவராலாக நான் கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு மஹேந்திரா ஜீட்டோ டாடா ஏஸ் ப்ரோவோட கம்பேரிசன் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அந்த வீடியோ நான் பண்ணுறேங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.